வணக்கம், வெல்கம் டு மாடர்ன் மந்த்ராஸ். நான் உங்க பிபிகே. ஸோ நம்ம பிலிம்ஸோட ஸ்ட்ராட்டஜி சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சிலபஸ் அண்ட் பிஒய்க்யூஸ். ஸோ ஒய் சிலபஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஸோ இது ஒரு எக்ஸ்டென்சிவான டாபிக்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அப்போ நமக்கு ஒரு லிமிட்டேஷன் வேணும் படிக்கிறதுக்கு. ஸோ அப்போ அந்த லிமிட்டேஷன் நம்ம எங்க இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இந்த சிலபஸ்ல இருந்து தான் நம்மளால எவ்வளவு தூரம் படிச்சா போதும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், சரியா? ஸோ அதனால தான் நம்ம சிலபஸை விட்டு வெளியில போகக்கூடாது அப்படிங்கிறத ஒரு தம்ப் ரூலா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய கடல் மாதிரி, சரியா? ஸோ இந்த கடல்ல ஸோ உங்களுக்கு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த லைட் ஹவுஸ், சரியா? அந்த கலங்கரை விளக்கம் தான் இந்த சிலபஸ். ஸோ இந்த இடத்துக்கு ரீச் பண்ணாதான் நம்ம பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டைரக்ஷன் காட்டுறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸ். ஸோ அப்போ அது ஃபர்ஸ்ட் அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதை டீகோட் பண்றதுக்கு நமக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட யூபிஎஸ்சி சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் லைன் ஜெனரல் ஸ்டடீஸ்ல எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா history of India and Indian national movement, சரியா? ஸோ இதுதான் உங்களோட சிலபஸ். ஸோ இதுல ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னாலே சொன்னாலே ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ்ல இருந்து இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறது கூட பாஸ்ட் தான். ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே அது பாஸ்ட் தான். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் எல்லாமே இந்த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியால கவர் ஆயிடும். ஆனா அவங்க சிலபஸ்ல என்ன பண்றாங்க, அண்ட் அப்படின்னு ஒரு வேர்டை போட்டு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒரு வேர்டை மென்ஷன் பண்றாங்க. ஸோ அப்ப தட் ஷோஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐஎன்எம் இன் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா படிக்கணும். ஸோ இதுல நிறைய கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத அவங்க இன்டைரக்டா சொல்றாங்க. ஏன்னா சிலபஸ்ல வெறும் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா வச்சாலுமே அதுலயுமே நம்ம என்ன பண்ண போறோம், ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன் கவர் பண்ணும்போது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் கவர் பண்ணியிருப்போம். ஆனா அதை ஸ்பெஷலைஸ்டா ஒரு தடவை மென்ஷன் பண்றோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டீகோடிங் த சிலபஸ். ஸோ இப்போ இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதை படிக்கணும் எதெல்லாம் தேவையில்ல அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே தெளிவா தெரிஞ்சிடும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சிலபஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பிஒய்க்யூ அனாலிசிஸ். ஸோ அப்போ இந்த பிஒய்க்யூ அனாலிசிஸ் ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும், சரியா? ஸோ இப்போ இந்த அதே தான் உங்களோட கடல் இருக்கு, இங்க லைட் ஹவுஸ் இருக்கு, சரியா? இந்த லைட் ஹவுஸுக்கு நீங்க இந்த கடல்ல இங்க இருந்து இங்க கரெக்டா ரீச் பண்றதுக்கான ஒரு போட் தான் என்னது, இந்த பிஒய்க்யூஸ்ங்கிறது அவங்க ஆல்ரெடி அவங்க கொடுத்திருந்த சிலபஸ்ல கேட்ட கேள்விகள். ஸோ அப்ப அந்த கேட்ட கேள்விகளை நம்ம பார்க்கறது மூலியமா, ரிப்பீட்டடா பார்க்கறது மூலியமா என்ன டாபிக்ல ஏற்கனவே கேட்டிருக்காங்க, இனி இந்த டாபிக்ல எப்படி கேட்கலாம், இனி வேற எந்த டாபிக்ல கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளால ப்ரிடிக்ட் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா? ஸோ ஒய் அனலைசிங் த பிஒய்க்யூஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அவங்களோட ட்ரெண்ட் என்ன, எக்ஸாமினரோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு, எப்படி அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, எந்தெந்த டாபிக்ஸ்ல எல்லாம் கேட்கறாங்க, எதெல்லாம் ரிப்பீட்டடா ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிஒய்க்யூ அனாலிசிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், பிஒய்க்யூ அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹிஸ்டரியே படிக்கிறீங்க அப்படின்னா சிலபஸ் எடுத்து ஹிஸ்டரியில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஸோ அப்போ நம்ம ஒரு டாபிக் படிக்க போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மௌரியாஸ். ஸோ மௌரியாஸ் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ இங்க பிஒய்க்யூஸ்ல உங்களுக்கு டாபிக் வைஸ் பிஒய்க்யூ அனாலிசிஸ் பண்ண புக்ஸே இருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி புக்ஸ் எடுத்துட்டு மௌரியாஸ் டாபிக்ல ஆல்ரெடி என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு டைம் நீங்க வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டாபிக்கை படிக்க போறீங்க அப்படின்னா ஸோ அது படிக்கும் போது உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கணும், எதெல்லாம் நம்ம ஃபேக்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரியும்,
சரியா? ஸோ அப்போ அதனால தான் நம்ம இந்த PYQ அனாலிசிஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹவு டு டூ PYQ அனாலிசிஸ். இப்போ இந்த ஒர்க் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இந்த புக்ஸே வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க ஒரு யூபிஎஸ்சியோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஃபுல் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டு அப்படியே நீங்க இருந்து அனலைஸ் பண்றதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். உங்களுக்கு அது சப்ஜெக்ட் எங்க கொண்டு போய் வைக்கிறது, இப்போ இதை ஏன்ஷியன்ட்ல வைக்கிறதா மிடிவல்ல வைக்கிறதா அந்த ஒர்க்லாம் நீங்க பண்ண தேவையில்ல. ஸோ நிறைய கொஸ்டின் பேங்க்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களே சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸ் எல்லாம் கூட பிரிச்சு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஸோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ அதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் படிக்கும் போதும் நீங்க அந்த டாபிக்கை எதை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இப்போ மௌரியாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2022ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அசோகன் எடிக்ட்ஸ் கேட்டிருந்தான். அந்த ஊர் பேர் கொடுத்துட்டு அது எந்த ஸ்டேட், ஸோ அது ஒரு கொஸ்டின் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த கௌதில்யா அர்த்தசாஸ்திரால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லேவ்ஸ் பத்தி என்ன சொல்லியிருந்தது அப்படின்னு ஒரு கொஸ்டின் 2022. அப்ப இந்த டாபிக்ல இருந்து 2 கொஸ்டின் இருந்தது. சரியா? ஸோ அதுக்கு அடுத்து இப்போ ரீசெண்டா போன வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2025ல உங்களுக்கு அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்ப டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இது ரிலேட்டடா ஒரு 3 வேர்ட்ஸ் பிரதேசிகா, ராஜுகா அண்ட் யுக்தா. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் கொடுத்து என்னன்னு கேட்டிருந்தோம். ஸோ அப்போ இது மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு எந்த டாபிக்ஸை படிக்கணும், இப்போ எடிக்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க எடிக்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சா அதர் ஏரியாஸ்ல என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிப்பீங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி நமக்கு இந்த அனலைஸ் பண்றது மூலியமா தான் PYQ அனலைஸ் பண்றது மூலியமா தான் ஸோ கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி எப்படி இருக்கு, ஸோ இனிமேல் எப்படி ஃபியூச்சர்ல வரலாம் அப்படிங்கறத நம்ம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து பண்ணிடுங்க. ஸோ இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரியா? ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யுவர் போத் சிலபஸ் அண்ட் PYQs. அப்ப நீங்க இதை ரெண்டையுமே எஃபெக்டிவா யூஸ் பண்ணாதான் நீங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், அதுவும் சிவில் சர்வீஸ் மாதிரியான ஒரு இடத்துல இருந்து இங்க நடுக்கடல்ல மாட்டிட்டு இருக்க நீங்க இங்க கரைக்கு வர முடியும். சரியா? அப்ப இந்த ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்பவுமே நீங்க எந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணாலும் சரி, சரிங்களா, பிலிம்ஸா இருந்தாலும் சரி, மெயின்ஸா இருந்தாலும் சரி, ஆப்ஷனல்ஸா இருந்தாலும் சரி, எப்பவுமே சிலபஸ் காப்பியை வந்து கையிலேயே நீங்க வச்சிருக்கணும், உங்களோட புக்ஸ்ல வச்சுக்கோங்க. ஸோ அந்த டாபிக்ஸ் வந்து கன்சர்ன்டு ஸ்டாஃப்ஸ் நடத்தும் போது அதுல ஏதாவது டாபிக்ஸ் அவங்க தெரியாம மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை மிஸ் பண்ற டாபிக்ஸை உடனே கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன இது, ஏன் இது, இந்த டாபிக் எங்க வரும், அந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பெட்டரா இருக்கும். ஸோ நம்மளோட வீடியோஸை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கான குவரிஸை அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் சால்வ் பண்றேன். ஸோ தேங்க்யூ.